உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னா ஸ்வீட் கார்ன் புலாவ். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆன பிறகு இதுக்கு தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்பிளானது தான். ஒரு 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ, 2 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக முந்திரி தாளிச்சிக்கிறதுக்கு. நெய் மெல்ட் ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு தாளிக்க கொடுத்துருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது முந்திரியையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகட்டும். ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் டு சிம்மில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெங்காயம் சீக்கிரமாக கலர் மாறிடும், டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். பொறுமையாக குக் ஆனால் தான் வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு குக் ஆன பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 to 1.5 அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அடுப்பு நல்லா சிம்லையே வச்சு குக் பண்ணலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிச்சிடும். நல்ல வாசனையெல்லாம் மாறின பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன்ஸை சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சேர்த்து 1 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கலாம். ஸ்வீட் கார்ன் ஒரு 1/2 குக் ஆகட்டும். இப்போது நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.25 கப் அளவு தண்ணியும் தேங்காய் பாலும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.5 கப் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த குவான்டிட்டிக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக சூடாகட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இப்போ சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டே சேர்த்தோம்னா உடஞ்சி அதோடைய விதையெல்லாம் வெளியே வந்து காரமாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்க்குறப்ப இதோடைய ஃப்ளேவர் மட்டும் இறங்கியிருக்கும், காரமெல்லாம் இருக்காது. இப்போது நான் 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடணும். 20 மினிட்ஸ் ஊறின பிறகு இதை வடிச்சிடணும். அதையும் சேர்த்துக்கிறேன். ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக குக் ஆகும். அந்த கணக்கில் தான் நான் இன்றைக்கி தண்ணியும் தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுடலாம். நான் இன்றைக்கி மூடி போட்டு வெயிட் போட போகிறதில்ல. இந்த மாதிரி ஒரு டம்ளரை கவுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடலாம். குக் ஆகட்டும். இது நல்லா தம் வச்ச மாதிரி நல்லா உதிரியாக ரைஸ் கிடைக்கும், கொஞ்சம் கூட குலையாது. அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இது இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது திருப்பி அதே மாதிரி மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். குக் ஆகட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், சூப்பராக உதிரியாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ரைஸ் உடையாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டதுனால கரெக்டாக கலந்து ஈவனாக குக் ஆகிருக்கு. இது ரொம்ப நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண கூட தேவையில்லை. நல்லா உதிரியாக நல்லா வாசனையாக சூப்பரான ஒரு ரைஸ் இப்போ நமக்கு குக் ஆகிடுச்சு. ஹாய் காய்ஸ், இந்த ஸ்வீட் கார்ன் புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.